அதிகம் கூட்டம் ஓட்டுகளாக மாறுமா? யதார்த்தம் இங்கே என்னவா இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா யார் எந்த தலைவர்கள் இருந்தாலும் கூட்டங்கிறது கூட தான் செய்யுது. அப்போ ஏன் ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கிறாங்க எல்லாரும் தோக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்போ எந்த கூட்டம் ஓட்டுகளாக மாறுது, எந்த கூட்டம் வேடிக்கை மட்டுமே பார்க்க வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடுங்கிறது மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக விஜய் நடத்தி காட்டியிருக்கார். பல எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருப்பது அப்படிங்கிறதும் கவனத்தை ஈர்த்திருக்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. மாநாட்டுடைய தேதி என்னங்கிறது அறிவிக்கப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணாலும் கூட மாநாடு நடக்கக்கூடிய அந்த நாளுக்கு முன்னாடி இருந்தே ஒரு 10 நாளாகவே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த மாநாட்டு திடலை போய் பார்க்குறது, அங்கே போய் நிற்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த பணிகளை பார்வையிடுறது, மாநாட்டுக்கு முந்தின நாள் இருந்து அங்கே நிறைய பேர்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ரொம்ப பரபரப்பாக அந்த பகுதியே மாறியது அப்படின்னு சொல்லலாம். மதுரை மக்கள்லாம் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மாநாட்டு பந்தலை நோக்கி கூட்டமாக வேடிக்கை பார்க்கலாம் போனாங்க. இது தாவேக தொண்டர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மாநாட்டில் விஜய் பேசிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்தோம்னா, மாநாட்டில் விஜய் பேசிய விஷயங்கள் அப்படிங்கிறது அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் முதல்ல ஆளும் கட்சியான திமுக தொடங்கி நாம் தமிழர் வர எல்லா கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் அக்குவெற ஆணிவராக குறிப்பிட்டு பேசி சில விஷயங்கள்லாம் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். வெறும் 35 நிமிடங்கள் பேசுனது அப்படிங்கிறது என்ன, ஒரு மாநாட்டு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர் 35 நிமிடம் தானா அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் கூட 35 நிமிடங்களில் படத்தோட வசனம் மாதிரி சரளமாக பேசி முடிச்சுட்டார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தாவேக தலைவர் விஜய் அங்கிள் அப்படின்ற சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது ஒரு மேடை நாகரிகம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பு விமர்சிக்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதயநிதிக்கான அப்பா மு க ஸ்டாலின், ஆனால் உதயநிதியே பொது இடத்துல வந்தார்னா அப்பான்னு சொல்ல மாட்டார், தலைவர் தான் சொல்லுவார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினே தன்னுடைய தந்தையான கலைஞரை தலைவர் தான் சொல்லுவார். அது ஒரு பொது வெளியில் வரும்போது நீங்கள் அங்கிள்னு தொடர்ந்து தப்பே இல்லைனா கூட அது உங்கள் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வச்சுக்கலாம். ஒரு பொது மேடையில் வரும்போது ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் இருக்கீங்க, அரசியலை களம் காண்றீங்க அப்படின்னும் போது ஒரு முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசும்போது ஒரு நக்கலா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் திமுக தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. அமைச்சர்களிலிருந்து ஐடி விங் வரைக்கும் விஜய் மீதான விமர்சனங்களை வீசிட்டு வராங்க திமுக தரப்புலேருந்து. இது ஒரு பக்கம் அப்படின்னா, விஜயுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மாநாட்டு திடலில் செய்த அலப்பறைகள் அப்படிங்கிறதும் அடுத்த சில நாட்கள் செய்திகளாக போயிட்டு ஒட்டுமொத்த சேர் அங்கேருந்து நிறைய சேர் அடித்து நொறுக்குனது, அதே போல் அங்கே இருக்க அந்த கம்பிகள்லாம் சாய்ந்து கிடந்தது, எல்லாமே ஒரு குப்பைக்குளமாக கிடந்தது, எல்லாமே விஜயுடைய ரசிகர்கள் பண்ண அலப்பறைகள் அப்படிங்கிறதும் அடுத்த 2-3 நாட்கள் செய்திகளாக வந்துட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா இணையதளத்தில் மீம் போடுற அளவுக்கு உலா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்மணி ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, என் வீட்டுக்காரரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. சில பேர் நான் விஜய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. விஜய் எதுக்காக வந்தீங்கன்னா விஜய் பார்க்க வந்தேன் அப்படின்றாங்க. விஜயோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதெல்லாம் எனக்கு 2வது பட்சம் தான். நான் விஜயை பார்க்கணும், விஜய் பார்க்க வந்தேன், விஜய் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கணும் ஆசையாக இருக்குது, நேரில் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள்லாம் சொன்னாங்க. அதுமாரி விஜய் முதல் மாநாட்டில், தாவேக்கோட முதல் மாநாட்டில் விஜயுடைய அந்த நடந்து வந்த மேடை இருக்கு இல்லையா, அந்த மேடையில் நிறைய பேர் ஜம்ப் பண்ணி ஏறி வந்தாங்க. அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த முறை நாங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நடைமுறை பக்கத்தில் ஒரு 8 அடி கேப் விட்டு, ஒரு 10 அடி கேப் விட்டு, ஒரு 8 அடி உயரத்துக்கு ஒரு இரும்பு தடுப்பு கட்டினாங்க. அந்த இரும்பு தடுப்பு ஃபுல்லாக கிரீஸ் தடவிட்டாங்க. அது கிரீஸ் தடவுனா யாருமே வரமாட்டாங்கன்னு ஒரு விஞ்ஞான ரீதியில் யோசித்து பக்காவாக பிளான் பண்ணாங்க. ஆனால் கிரீஸ் ஆகுது இதுவாகுது சொல்லிட்டு எல்லாத்தையும் தும்சம் பண்ணிவிட்டு அடித்து இந்த இரும்பு கம்மியெல்லாம் உடைச்சி எல்லாம் மேலே ஏறிட்டாங்க. ஒருவேளை கிரீஸ் தடவாமல் இருந்தால் கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க போல். அந்த மாதிரி அது பேச்சு பொருளாக மாறப்பட்டது. மேடையில் இருந்த அந்த பவுன்சர்கள்லாம் தாண்டி நிறைய ரசிகர்கள்லாம் மேலே வந்து நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வருது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்படி கேலி கிண்டல் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மிக முக்கியமாக நுட்பமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாநாட்டுக்கு கூடிய கூட்டம் தான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன்னா பல ஆண்டுகளாக அரசியலை பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சிகள் நிகழ்ச்சிகளையே நாற்காலிகள் அப்படிங்கிறது நிறைய நாற்காலி காலியாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கட்சி தொடங்கி ஒரு குறுகிய காலத்தில் விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிறது ஒரு ஹீரோவாக தான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஒரு ஹீரோவாக விஜய் பார்க்கறதுனால கூட்டம் இவ்வளோ கூடுது. இப்போ என்னன்னா அந்த கூட்டம் ஓட்டுகளாக மாறுமாங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. லட்சக்கணக்கான பேர் தன்னெழுச்சியாக இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது சாதாரணமாக கடந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு நடிகருக்காக அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. அவர் அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கிறது அரசியல் அப்படிங்கிறது முழுமையாக அவருடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது அந்த கூட்டம் அப்படி தக்க வச்சுப்பாராங்கிறது அவருடைய திறமையை பொறுத்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கடுமையான வெயில், கழிப்பறை பற்றாக்குறை, அதிக விலையில் உணவு அப்படின்னு மாநாடு நடந்துக்கிட்டு இருந்தபோது ஆங்காங்கே நிறைய சில பேர் சலசலப்புகள்லாம் பெரிய அளவில் இருந்தாலும் கூட
அசம்பாவிதங்கிறது பெரிய அளவில் இல்லாமல் இந்த மாநாடுகள் அப்படின்னு முடிச்சிருக்காங்கிறதும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கூட்டம் எல்லாம் தேர்தலில் வாக்குகளாக மாறுமா? கணக்குப்படி எப்படியோ ஒரு அதிகபட்சமாக வச்சா கூட 4 லட்சம் பேர் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். 4 லட்சம் அப்படி ஓட்டாக மாறுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, விஜய் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்க செல்ஃபி வீடியோவாக எடுத்து ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 கோடி லைக்கை தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அந்த 1 கோடி லைக்கும் 1 கோடி வாக்காக இருந்தால் நிச்சயமாக ஒரு ஆட்சி பிடிப்பார்னு மாற்றுக்கிறது கிடையாது. அப்போது விஜய்க்கு 1 கோடி லைக் விழுதுன்னா 1 கோடி வாக்கு விழுமா? அந்த லைக் எப்படி வாக்கா மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக வராதுங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. அதே போல் விஜய்க்கு வந்த கூட்டம் ஒரு 4 லட்சம் பேர் அதிகபட்சமாக இருந்தாலும் கூட 4 லட்சமும் வாக்குகளாக மாறும். 4 லட்சம் வாக்காக மாறுமா? 4 லட்சம் பேர் ஓட்டாக போடுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. வந்த கூட்டம் எல்லாமே அப்படி ஓட்டுகளாக மாறுங்கிறது இதுவரை அரசியல் வரலாற்று இல்லைங்கிறதா யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட்டம் கூடுவது அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று கிடையாது. நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கூடாத கூட்டம் அப்படிங்கிறது, ஒரு நடிகர் வந்துட்டாருன்னா கூட்டம் தெரிச்சு ஓடும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதுலேயும் ஒரு சினிமா நடிகர் அப்படின்னு வரும்போது அவரை பார்க்குறதுக்காக கூட்டம் கூடுவதுங்கிறது இயல்பான விஷயம் தான். அவர் என்ன சொல்கிறாரு முக்கியம் கிடையாது, அவரோட பின்னணி என்னங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காருன்னு முக்கியம் கிடையாது. முகத்தை பார்க்கணும், அந்த முகத்தை நாங்கள் பார்த்துட்டு போயிடணும். டிவிலையும் ஸ்க்ரீன்லேயும் பார்த்து பழகப்பட்ட அந்த முகத்தை மொபைல் ஸ்க்ரீன்லேயும் டிவி ஸ்க்ரீன்லேயும் தேட்டர் ஸ்க்ரீன்லேயும் பார்த்து பழகி போன அந்த முகத்தை ஒரு முறை நேரில் பார்க்கணும், அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கும் இருக்குது. அப்படிங்கிறது அது சரியான முட்டாள்தனமானதாங்கலாம் தனி விவாதம், அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு 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 ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை பார்க்கணுங்கிறதுக்காக கூடுற கூட்டம் தான் நிறைய இருக்குது. இப்போ இதை நிரூபிக்கக்கூடிய சில சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கு. ஒரு நடிகருக்காக ஒரு கூட்டம் கூடுறாங்க, அது வாக்கா மாறுமாங்கிறது சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வகையில் நிறைய நிகழ்வுகள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஏன்னா மாநாட்டுக்கு வந்தவங்க மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் பெயருக்கு தான் வந்திருக்காங்க, விஜய் பார்க்கணும் தான் வந்திருக்காங்க. விஜய் மேடை ஏறி ரேம்ப் வாக் போகும்போது தான் கூட்டத்தின் மத்தியில் உற்சாகமே அதிகமாச்சு. அப்போ அதுக்கு பிறகு நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கூட்டம் மாநாடு தொடங்கிய பிறகு நிறைய பேர் வெளியே போனதே நம்ம பார்த்தோம். விஜயை பார்த்துட்டோம், போது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ விஜயுடைய ரேம்ப் வாக் முடிந்த கையோட நிறைய பேர் மாநாட்டை விட்டு வெளியே போகும்போது இது நான் சொன்னது தான் சொன்னாங்க, விஜய் பார்த்துரும், அது பார்க்க தான் வந்து பார்த்துரும் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமாக விஜயுடைய ரசிகர்கள் இன்னும் ஒரு அரசியல் கட்சியின் தொண்டர்களாக மாறலை அப்படிங்கிறதா நினைக்க தோன்றுது. அப்போ அரசியல் கட்சியின் தொண்டராக மாறலைன்னா அது ஓட்டாக வராது, வாய்ப்பே கிடையாது. ரசிகராக மட்டுமே இருந்தார்னா சினிமாவில் படம் நல்லா ஓடும், டிக்கெட்டு நல்லா நிறைய டிக்கெட்டு வியாபாரம் ஆகும், படம் நல்லா வியாபாரம் ஆகும். ஆனால் தொண்டராக மாறலைன்னா ஓட்டு விடாது, ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தொண்டராக மாறணும், அதுதான் முக்கியம். கூட்டம் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா எம்ஜிஆர் எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் ஒவ்வொரு மேடைகளும் லட்சக்கணக்கான தொண்டர்களை கூடுவாங்க. ஆனால் அது எல்லாமே அவருக்கு ஓட்டாக மாறிச்சு. அந்த ஓட்டாக மாறுறதுக்கான பின்னணியில் ஒரு பெரிய கதை இருக்குது. அவர் சாதாரணமாக எடுத்த உடனே அடுத்த வருஷம் நாங்கள் ஆட்சி பிடிக்கணுன்றதுக்காக கட்சி தொடங்கி வரலை. பல வருஷம் அவர் ஒரு கட்சியில் ஒரு கட்சியில் இருந்தார், திமுகவில் இருந்தார். அதோடு இல்லாமல் சினிமாவோடு சேர்ந்து பல சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். மக்கள்கிட்ட நேரடியாக போனார், எங்கே இருந்தாலும் மக்களோட மக்களாக கலந்துப்பார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அதுக்கு பிறகு தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் திமுகலேருந்து வெளியே வந்து தனி கட்சி தொடங்குறாரு. அது ஒரு தனி கதை, அதை விட்டுருங்க. சிவாஜி கணேசன் சினிமாவில் ஒரு நட்சத்திரமாக, ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்த சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் அப்படி போற்றப்படக்கூடிய சிவாஜி கணேசன், அவரும் அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டினார். அவர் கூடக்கூடிய ஒவ்வொரு மாநாட்டிலையும் அத்தனை லட்சம் பேர் கலந்துப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கான கூட்டங்கள் சிவாஜி கணேசனுக்கு வரும் அரசியல் மாநாடு அப்படின்னு வரும்போது. ஆனால் எதுவுமே ஓட்டாக மாறலங்கிறது தான் சிவாஜி கணேசனுடைய பரிதாப நிலை அரசியல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் கட்சி தொடராங்க, எல்லா நடிகர்களுக்கும் கூட்டம் வருது அப்படிங்கிறது. ஆனால் எதுவுமே அங்கே கூட்டம் எதுவுமே ஓட்டுகளாக மாறலை. விஜயகாந்தும் மதுரை மாநாட்டில் அவ்வளோ கூட்டம் வந்தது. 2006ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் களத்துக்குள்ளே வரும்போது அப்போ ஒரு மாநாடு போடுறாரு. மாநாட்டில் 10 லட்சம் பேர் கலந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி இருந்தும் கூட விஜயகாந்தால் தனித்து ஜெயிக்க முடியல. அதிமுகவோட கூட்டணி அமைத்து தான் எதிர்க்கட்சியாக கூட வந்தார் அப்படிங்கிறதும் அவருடைய வரலாறாக இருக்குது. இப்படி இது தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, நம்ம அடுத்த வேறு மாநிலம் போனாலும் அப்படி தான் இருக்குது. அரசியல் நடிகர் சிரஞ்சீவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிரஞ்சீவியினுடைய தாக்கத்தை தெரிந்து கொள்வது மூலமாக இது எப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஆந்திர சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சிரஞ்சீவி 2008ஆம் ஆண்டு திருப்பதியில் தன்னுடைய ரசிகர்கள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க திரட்டி தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை பிரகடனப்படுத்தினார். அன்னைக்கு அவருக்கு கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து ஆந்திர அரசியல் வட்டாரமே கொஞ்சம் அதிர்ந்து போனது, ஆடி போனதுன்னு சொல்லலாம்.
கட்சி தொடங்கிய ஒரு குறைந்த நாட்கள்லேயே ஆட்சி பிடித்து முதலமைச்சரான என்டிஆருடைய வழியில் சிரஞ்சீவி முதல்வர் ஆவார் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள்லாம் பலரும் அப்போ பேசினாங்க. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோட ஆந்திர சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட்டது. இதில் சிரஞ்சீவியினுடைய கட்சி ரயில் என்ஜின் சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க. ஆந்திராவுடைய 42 நாடாளுமன்ற தொகுதியிலையும் 294 சட்டமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டிக்கிட்டாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அத்தனை லட்சம் பேர் கூட்டினாங்க. கூட்டம் ஆந்திர அரசு மிரண்டு போன கூட்டம் வந்து. ஆனால் சிரஞ்சீவி வெறும் 18 சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றார். இந்த மாதிரி ஒரு நிறைய எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. குறிப்பாக 2 தொகுதிகளில் போட்டிட்ட சிரஞ்சீவி திருப்பதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றார். 2 தொகுதியில் போட்டிட்டார். ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. அவ்வளோ கூட்டம் எங்கே போனது? அவ்வளோ கூட்டத்திற்கான ஓட்டுலாம் எங்கே போனதுங்கிற கேள்வி வரும் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறுதான் மிகப்பெரிய பரிதாபம். ஏமாந்து போனார் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். உட்கார்ந்தா முதலமைச்சர் நாற்காலி தான் அப்படிங்கிற கனவோடு களமிறங்கிய சிரஞ்சீவியின் மனக்கோட்டை ஒரே தேர்தலில் சுக்கு நூறாக உடைந்தது தான் வரலாறாக இருக்குது. முதலமைச்சராக சட்டசபைக்குள்ளே செல்வார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடியலங்கிறதா அரசியல் வரலாறாக இருக்குது. இப்படி பல உதாரணங்கள்லாம் இருக்குது. அதே போல் அதுக்கு பிறகு காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது. அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர், மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பதவிகள் இருந்தார் சிரஞ்சீவி. இப்போது பிரஜாராஜ்யம் கட்சி இருந்த சுவடே தெரியாமல் போயிடுச்சு. சிரஞ்சீவியினுடைய கட்சி இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு சிரஞ்சீவி என்ன பண்ணார்? தன்னுடைய பட வேலையெல்லாம் பார்க்க போயிட்டார். உங்கள் சினிமா அரசியல் வேணாம், ஒன்றும் வேணாம், இவ்வளோ கூட்டம் கூட்டுறீங்க, ஒருத்தவங்க ஓட்டே போட மாட்டீங்க, போங்கடா அப்படின்னு படத்தில் நினைக்க போயிட்டார். சிரஞ்சீவியினுடைய அரசியல் வாழ்க்கையை விஜயோடு ஒப்பிட்டு மாற்றுக் கட்சி ஆதரவாளர்கள் பலரும் விமர்சனங்களை முன்வைப்பதை பார்க்க முடியுது. அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களில் முக்கியமானது தாவேகா தொண்டர்களுடைய ரசிக மனப்பான்மை குறித்து தான். பவுன்சர்களிடம் அடிபட்டு மிதிப்பட்டாலும் பரவாயில்ல, தங்களுடைய தலைவருக்கு பக்கத்தில் போய் ஒரு செல்ஃபியாவது எடுத்து அது சோசியல் மீடியாவில் பகிர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் அப்படிங்கிறது அவங்களுடைய ரசிகர்களாக நிறைய இருக்குது. அதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் அவர் போகும்போது அந்த காரை அதிவேகமாக பைக்கில் துரத்தி போகிறது, இரும்பு கம்பிகளின் மீது ஏறுறது, திரைப்பட வசூலை போல மாநாட்டு வந்தனுடைய எண்ணிக்கையை சமூக வலைதளங்களில் பெருமிதத்தோடு பகிருது அப்படின்னு இன்னும் ரசிக மனப்பான்மையில் தான், ஒரு ரசிகர் மனப்பான்மையில் தான் அவருடைய தொண்டர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. அவங்கள பக்குவப்படுத்த விஜயோ தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகிகளோ எந்த முன்னெடுப்பும் எடுக்கலைங்கிறதா உண்மை. பலருடைய பிரதான விமர்சனமாக இருக்குது. மாநாட்டில் விஜய் பேசும்போது மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மேலூர் அப்படின்னு எல்லா தொகுதியிலும் பெயரும் சொல்லி அங்கே போட்டியிட போவது உங்கள் விஜய் அப்படின்னு சொன்னார். ஆனால் கட்சியில் விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா போன்ற பரிச்சயமான முகங்களை தவிர தொகுதி அளவில் களத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஆட்களை விஜய் ஊக்குவிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இதன் மூலமாக முன்வைக்கப்படுது. விஜய் தன்னுடைய பேச்சில் பிரதானமாக திமுகவை மட்டுமே திட்டிக் கொண்டிருந்தாரே தவிர தன்னுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் தான் முன்னெடுக்க போகக்கூடிய மாற்றங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் எதுவுமே அவர் அதிகமாக பேசலைங்கிறதும் ஒரு விமர்சனமாக இருக்குது. மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத வகையில் சமூக வலைதளங்களில் தாவேகாவின் ஆதிக்கம் வியக்கத்தகு வகையில் தான் இருக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. பெரிய கட்சிகள் எல்லாம் ஐடி விங் செயல்பாடுகளுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்க விஜய் ஆதரவாளர்கள் எல்லாருமே ஐடி விங் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு விஜய்க்கு ஆதரவாக நிறைய போஸ்ட்லாம் போட்டே இருக்காங்க. இது எல்லாமே ஓட்டா மாறுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே பல உதாரணங்கள் நம்ம சொன்னோம். அந்த உதாரணங்களையும் தாண்டி இது அனைத்தும் விஜய் ஓட்டா மாறுமாங்கிறதும், அப்படி மாறிச்சுன்னா அது உண்மையிலே அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை தான் அப்படின்னு மாற்று கருத்து இல்லை. ஆனால் மாறவில்லை என்றால் அது 10ஓடு 11 தான். இதுவரையிலும் அப்படி தான் இருந்தது, இப்போது அதுதான் அப்படிங்கிறதுலையும் நம்ம அந்த ஆங்கிளில் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜயின் செயல்பாடுகளும் அவ்வப்போது விமர்சிக்கப்பட்டே வருதுங்களை மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா தன்னுடைய அண்ணன் மதுரையில் பேசும்போது சொல்கிறாரு, என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அவரை இந்த மதுரை மண்ணில் பிறந்தவர், அவரை இந்த மதுரை வந்த பிறகு நினைவில் கூறாமல் இருக்க முடியுமா அப்படிலாம் பேசினார். ஆனால் விஜயகாந்த் பிறந்த நாளைக்கே ஒரு வாழ்த்து சொல்லாமல் மாலை 4:30 மணி 4:18 மணி அளவில் தான் வாழ்த்து சொன்னார். அப்போ என்னுடைய அண்ணன் வீரவசனமாக பேசின விஜயகாந்த் பிறந்தநாளுக்கு கூட உடனடியாக வாழ்த்து சொல்ல முடியலையாங்கிற விமர்சனமும் நிறைய சோசியல் மீடியாக்கள் வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியோட சொல்லும் செயலும் வேறுமாறாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.